ஓவியா, ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதிலிருந்தே அமித்ஷா பேட்டியானது இன்னும் அந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. இப்போது புதிய சர்ச்சையாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அளித்த ஒரு பேட்டியில் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் ஏற்படும் என்று மீண்டும் அவர் கூறியிருக்கிறார். மேலும் அந்த பேட்டியில் முதலமைச்சராக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியா இல்லையா என்பதையும் அவர் தெளிவுபடுத்த மறுத்துவிட்டார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் மீண்டும் இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான விவாதம் புதிய கட்டத்தை எட்டியிருக்கிறது, இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்று கூட கூறலாம். ஏனென்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் இன்று வரை அது விவாத பொருளாகி இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் யார் முதலமைச்சர், அந்த அமைச்சரவையில் ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் அதில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்கள் அமைச்சர்களாக இடம்பெறுவார்களா மாட்டார்களா என்பது தொடர்பாக இதுவரை அதிமுக தலைமையிடமிருந்தும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலிருந்தும் எந்த விதமான திட்டவட்டமான அறிவிப்பு வெளியாகவில்லை. அது தேர்தல் முடிவுக்கு பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்ற அடிப்படையிலேயே அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் இன்றைய இந்த பேட்டியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏற்கனவே முருக பக்தர்கள் மாநாட்டில் அதிமுக பாஜக கூட்டணி இடையே தந்தை பெரியார் அண்ணாவை விமர்சித்த பிரச்சனை சர்ச்சை அடங்குவதற்குள் மற்றொரு புதிய பிரச்சனையாக இப்போது மீண்டும் கூட்டணி ஆட்சிதான், தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிதான் என்று அமித்ஷா மீண்டும் தெரிவித்திருப்பதும் எடப்பாடி பழனிசாமி பெயரை அந்த பேட்டியில் அவர் உச்சரிக்காமல் இருப்பதும் புதிய விவாதங்களை அதிமுக பாஜக கூட்டணியில் எழுப்பியிருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான கருத்தாக தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவார்களா என்ற கேள்விக்கு அது தேர்தல் நேரத்தில் முடிவு செய்யப்படும் என்றும் அமித்ஷா கூறியிருப்பது மிகுந்த கவனத்துக்குரியதாக இருக்கிறது. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியை எங்களது சித்தாந்த கொள்கை எதிரி என்று கூறிவிட்டு திமுகவை அரசியல் எதிரி என்று கூறிவிட்டுதான் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியிருக்கிறார். இந்த சூழ்நிலையில் கொள்கை சித்தாந்த எதிரியான பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை நிர்ணயிக்கும் சூத்திரதாரியான உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான அந்த வாய்ப்பு இருப்பது இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்ற அடிப்படையில் அந்த ஒரு கருத்தை அவர் கூறியிருக்கிறார். இதனால் தாவேகாவும் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்தும் வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த பேட்டியை அளித்திருக்கிறார். இதற்கு தாவேகா தரப்பில் என்ன பதில் கூறப்போகிறார்கள் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இந்த கூட்டணி ஆட்சி தொடர்பாக அதிமுக தரப்பில் என்ன பதில் அளிக்கப் போகிறார்கள் என்ற புதிய கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதனால் தமிழக அரசியலில் முதன்முறையாக கூட்டணி ஆட்சி என்ற முழக்கத்தை வைத்தவர் விஜய். அதற்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதே முழக்கத்தை வைத்துக் கொண்டிருக்கிறார். இதனால் அதிமுக பாஜக கூட்டணியில் அமித்ஷாவின் இன்றைய பேட்டியின் மூலமாக மேலும் ஒரு குழப்பம், குளறுபடி மற்றும் சர்ச்சை தொடங்கி இருக்கிறது. ஓவியா.